இன்றைக்கி நம்ம கிச்சனில் முட்டை சாதம் பண்ண போகிறோம். லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் கொடுத்து விட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு முட்டை சாதம் பண்ண போகிறோம். முட்டை சாதம் பண்ணுறதுக்கு 3 முட்டை எடுத்திருக்கேன். அதில் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு போட்டு கலந்துடலாம். கலந்தாச்சு. சாப்பாடும் ரெடியாக இருக்குது. ஒருத்தர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். முட்டை வந்து அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான் 3 முட்டையும் இந்தளவுக்கு சாப்பாடும் எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயமும் 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. சொல்லுடா இதுனா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ முட்டையை ஊற்றிக்கலாம். முட்டையை ஊற்றுனதுக்கப்புறமா முட்டையை நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா பொடி பொடியாக வர்ற அளவுக்கு கலந்துக்கோங்க. கலந்தாச்சு. 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் போட்டு அப்படியே முட்டை கூட கொஞ்சம் நேரம் அப்படியே 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த ஜீரகத்தோட மனம் கொஞ்சம் குறையும், இல்லைன்னா ரொம்ப மணமாக இருக்கும் ஜீரக மனம். ஜீரகம் போட்டு நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் ரைஸை சேர்த்துக்கலாம். ஒருத்தர் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். முட்டையில் நம்ம உப்பு போட்டு தான் கலந்தோம், அதனால் உப்பு சேர்க்க தேவையில்லை. நான் வந்து சாதத்தில் உப்பு போட்டு தான் செய்வேன், அதனால் உப்பு நான் சேர்த்துக்கல. உங்களுக்கு உப்பு வேணும்னா நீங்கள் லைட்டாக உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன். சாப்பாடு போட்டு கிளறப்போ அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். அடுத்து மல்லித்தலை சேர்த்துடலாம். மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அடுப்பு வந்து இப்போயும் சிம்மில் தான் இருக்குது. அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பராக முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு சாதம். இப்போ லஞ்சுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்போ ஒரு 2 முட்டையை போட்டு இந்த மாதிரி சாதம் இருந்துச்சுன்னா கிளறி சாப்பிட்டுக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸி. குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கும் கொடுத்து அனுப்பலாம். நீங்களும் இது போல் முட்டை சாதம் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அது ஆல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும்.